அதிமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் வாரிசாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார் என அதிமுக மருத்துவர் அணி இணை செயலாளர் டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள கங்கனாகுளம் சந்தை திடலில் அதிமுக திருநெல்வேலி புறநகர் மாவட்டம் சார்பில் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திருநெல்வேலி புறநகர் மாவட்ட செயலாளரும் எம்எல்ஏவுமான இசக்கி சுப்பையா, ஒன்றிய செயலாளர் மாரிச்செல்வம், மருத்துவ அணி இணை செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான டாக்டர் சரவணன் ஆகியோர் சிறப்புரையாற்றி நலத்திட்டங்களை வழங்கினர். கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் சரவணன், தமிழக மக்களின் அன்பினால் எடப்பாடி பழனிசாமி 4.5 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் சிறப்பாக செயல்பட்டார் என்றும், சாமானியர்களின் குழந்தைகளின் மருத்துவ கல்வி கனவை நிறைவேற்றியதற்காக 7.5% இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தார் என்றும் தெரிவித்தார். திமுக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்து வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றிவிட்டதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த நீட் பரீட்சை டாக்டரா படிக்கணும், நீட்ல நீ பாஸ் பண்ணணும், நிறைய மார்க் எடுக்கணும்ன்ற ஒரு விதியை கொண்டு வர்றாங்க. அப்ப அது தமிழ்நாட்டு மாணவர்களை பாதிக்குது. என்னங்க, நிறைய சிலபஸ், ஸ்டேட் சிலபஸ், மெட்ரிக், ஐசிஎஸ்சி, சிபிஎஸ்சி பல மாதிரி சிலபஸ் இருக்கு. ஒரே மாதிரி கல்வி தரம் இல்ல. அப்ப பாதிக்குது. அப்ப என்ன செய்யறாரு, சாதாரண விவசாயியா இருக்கக்கூடிய கிளை செயலாளராக தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கி மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சராகி இன்று இவ்வளவு பெரிய ஒரு இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலராகி இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் ராஜதந்திரமாக யோசிக்கிறார். இப்ப இந்த திமுக இருக்குது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனாலும் கவர்னர் மேல பழி போடும். கவர்னர் அதுக்கு ஒப்புதல் கொடுக்கல, கவர்னர் ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னு பழி போடும். அந்த மாதிரி இல்லாம 162 ஒரு விதியை பயன்படுத்தி 7.5% இடஒதுக்கீடு மருத்துவத்துறையில நம்ம மாதிரி சாமானிய வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கான ஒரு அருமையான ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வந்தார், சட்டத்தை கொண்டு வந்தார்.